இந்த வார்த்தையை கேள்விப்படாதவங்க யாருமே இல்லை. ஒரு டிடி இன்ஜெக்ஷன் போட்டுடலாமா, டிடி போட்டிருக்கியாப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம யாரானு யோசிச்சிருக்கோமா? யாரானு ஒருத்தருக்கு அடிபட்டதுன்னா த ஃபர்ஸ்ட் திங் வாட் வி ஆஸ்க், டிடி போட்டியா? ஸோ டிடினா என்ன, அது எதுக்காக போடுறது, யார் போடணும், எப்போ போடணும், அது என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன், அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். திஸ் இஸ் டாக்டர் தீப்தி ஜம்மி, கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டன்ட் அட் ஜம்மி ஸ்கேன்ஸ், டி நகர், சென்னை. ஃபர்ஸ்ட், டிடினா என்ன? டெட்டனஸ் டாக்ஸாய்டு. ஸோ டெட்டனஸ்னா என்ன? இட் இஸ் அ infection, அது bacterial infection which is caused by a bacteria called Clostridium tetani. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் டெட்டனஸ்ன்னு சொல்கிறது. சரி, இந்த டெட்டனஸ் இந்த காலத்துலலாம் அவ்வளோ பார்க்குறது இல்லையே டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தி மேஜர் பிரேக் த்ரூ வந்தது வேக்சினேஷனால தான். நம்மளுக்கு வேக்சின்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ வேக்சின் நிறைய பேர், அதாவது பிறந்த குழந்தைலேருந்து சின்ன குழந்தைலேருந்தே நம்ம வந்து டிஃப்தீரியா, pertussis, tetanus, DTP அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த பாக்டீரியா வந்து இப்போ நம்மளுக்கு அதிகம் பார்க்கறதுக்கு கேசஸே பார்க்காததுக்கு காரணமே இந்த வேக்சினேஷனால தான். சரி, பின்ன எதுக்கு டாக்டர் பின்ன போடணும், அதான் பாக்டீரியா இல்லைன்னா கிடையவே கிடையாது. we are all immune to that. நம்ம வேக்சின் போட்டதுனால அதனால எல்லாரும் கண்டிப்பாக வேக்சினேட் பண்ணிக்கணும் டெட்டனஸ்க்கு. சரி, இப்போ இந்த கிளாஸ்ட்ரீடியம் டெட்டனே என்ன ஆகும், எப்படி நம்ம பாடிக்குள்ளே வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏதான ஒரு வூண்ட், ஏதான ஒரு காயம், அது வந்து அந்த பாக்டீரியா வந்து மண்ணில் இருக்குது இல்லை டஸ்ட்டில் இருக்குது, ஏதான ஒரு இடத்த ஒரு மாய்ஸ்ட் ஏரியாவில் ஏதான இருக்குது அப்படின்னா, ஒரு சாண்டில் மண்ணில் ஏதான இருக்குன்னா, சப்போஸ் நீங்கள் அடிபடுறீங்க, கீழே விழுறீங்க, உங்கள் ஸ்கின் ஸ்க்ரேப் ஆஃப் ஆகிடுது, அவுட்டர் ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகுது, அந்த ஸ்கின்னோட கட்டு வழியாக உள்ளே வரலாம். இல்லை சம்டைம்ஸ் வந்து டென்டல் ப்ரொசீஜர், டென்டல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம சர்ஜிக்கல் வூண்ட்ஸ் அது அன்ஹெல்த்தியாக இருக்குது, நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை சரியாக ஸ்டெரிலைஸ் பண்ணலை, அதனால வரலாம். ஸோ அந்த மாதிரி இல்லை ஃப்ராக்சர்ஸ், அடிபடுறது, எனி சார்ட் ஆஃப் நம்மளுக்கு வந்து உடம்புல அடிபடும் போது நம்ம ஸ்கின் கட்டாகி டிஷ்யூஸ் எக்ஸ்போஸ் ஆகும் போது, ப்ளஸ் அந்த எக்ஸ்போஷரில் நம்ம ஏதான பாக்டீரியா அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இன்ஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. சரி, இது இன்ஃபெக்ட் ஆனால் பர்சன் டு பர்சன் ஸ்ப்ரெட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒன் பர்சன் டு தி அதர் ஸ்ப்ரெட் ஆகிற விஷயம் கிடையாது. அண்ட் அந்த பாக்டீரியா உள்ளே போகணுன்னு என்ன பண்ணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, த ஃபர்ஸ்ட் திங், அந்த பாக்டீரியா உள்ளே போகணுன்னா, பாடிக்குள்ளே போன உடனே நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமில் ஒரு டாக்ஸின்னாலே ஒரு வெரி பேட் திங், டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பாஸ்மிக் ஆகிடும். ஸ்பாஸ்மிக்னா ரொம்ப டைட்டாக ரிஜிட் ஆகிடும். ஸோ அதோட இன்னொரு நேமே நாங்கள் அதுக்கு பேர் லாக் ஜா அப்படின்னு சொல்லுவோம். லாக் ஜானா என்னன்னா, நம்மளோட நெக் மசில்ஸ், நம்மளோட அந்த த்ரோட், நெக் அண்ட் மவுத் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப டைட்டாக ஸ்டிஃப் ஆகிடும், பேசவே முடியாது, நம்மளோட ஜாவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் கூட பண்ண முடியாது. அதே மாதிரி தான் மற்ற மசில்ஸுமே, நம்மளோட ஹேண்ட்ஸ், எல்லா ஸ்கெலட்டன் மசில்ஸ், ஹேண்ட்ஸ், லெக்ஸில் எல்லாத்துலேயுமே இது அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி வேறு என்னெல்லாம் சிம்டம்ஸ் நீங்கள் பார்க்க முடியும்னா, ஹெட்டேக்காக இருக்கலாம், இல்லை ரொம்ப ஸ்வெல்லிங் ஆஃப் ஃபேஸ் இருக்கலாம், சீஜர்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபைண்டிங்ஸ் இருக்குது டெட்டனஸால் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ்க்கு. இவ்வளோ தூரம் நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அதுவும் நிறையா நாங்கள் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ பார்க்கும்போது we've seen even a single case of tetanus now. And vaccine தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வேக்சினையே நம்ம ரெண்டு விதத்தில் பிரிக்க போகிறோம். ஒன்று, குழந்தைங்கலேருந்து அடல்ட்டுக்கு என்னெல்லாம் வேக்சின் எடுக்கணும்னும், ரெண்டாவது ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸ் எப்போல்லாம் வேக்சின் எடுக்கணுன்றதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இப்போ பிறந்த குழந்தைலேருந்து எப்படி நம்ம டெட்டனஸ் வேக்சின் போடலான்ற, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டெட்டனஸ் இஸ் ஆல்வேஸ் கம்பைன்ட் வித் டிஃப்தீரியா ஒரு pertussis, அதாவது காஃப் இல்லைன்னா இன்ஃபெக்ஷன் வர வேக்சினோட கம்பைன் பண்ணியிருப்போம். அது என்னெல்லாம் மாதத்தில் குழந்தை பிறந்து போடணும்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்து 2nd month, அதாவது 2 months, 4 months, 6 months, அப்புறம் ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் 1.5 வயசில், அதாவது 15லேருந்து 18 மாதத்துக்கு ஒரு முறையும், அண்ட் அதுக்கப்புறம் 4 to 6 இயர்ஸில் ஒரு முறை. ஸோ டோட்டலாக 5 times நம்ம வந்து குழந்தைங்களுக்கு போட போகிறோம். இதுக்கப்புறம் பின்ன அடல்ட்டுக்கு எப்போ ரிப்பீட் பண்ணணுன்னா 10th year, அதாவது 10th பர்த்டேயில் ஒரு முறையும், அண்ட் அதுக்கப்புறம் 5 years once, 11 to 18 இயர்ஸ்க்குள்ளே ஒரு முறையும் போட்டால் போகிறோம். இதை தாண்டி நீங்கள் அடல்ட்டில் வந்து கீழே விழும் போதோ இல்லைனா ஒரு 5 years கேப் ஆகிடுச்சு, நீங்கள் கீழே விடுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் டெட்டனஸ் டோஸ் எடுத்துக்கலாம். அண்ட் இது வந்து குழந்தைங்களுக்கும் அடல்ட்ஸும் பொறுத்திருக்கு. ஆனால் இதுவே ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, டெட்டனஸை வந்து நாட் ஒன்லி ஃபார் த மதர், அது குழந்தைக்காக, அதாவது உள்ளே இருக்கிற குழந்தைக்கு அந்த வேக்சின் அந்த ஆன்டிபாடிஸ் பாஸ் ஆகுன்றதுக்காக தான் அம்மாவுக்கு போடுறது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு எடுத்தேனே டாக்டர், 2 இயர்ஸ்க்குள்ளே நான் கன்சீவ் ஆகிட்டேன், நான் செகண்ட் பேபிக்கும் எடுக்கணுமானா கண்டிப்பாக எடுக்கணும். பிகாஸ் இந்த பேபிக்கும் நீங்கள் டிடி எடுக்கிறதுனால அதோட ஆன்டிபாடிஸ் வந்து பாஸ் ஆன் ஆகும். ஸோ டெட்டனஸ் டாக்ஸாய்டு டிடி இன்ஜெக்ஷன் எதர் 3 to 5 months ஃபஸ்ட்
ஃபர்ஸ்ட் டோஸும் 7th மந்த் ஒரு 6th or 7th மந்த்துக்கு மேலே செகண்ட் டோஸும் தாராளமாக எடுத்துக்கலாம் டியூரிங் ப்ரெக்னன்சி. அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ப்ரெக்னன்சி நோ மேட்டர் வாட் ஹவு மெனி இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 pregnancies 2 doses of TT அடுத்த ப்ரெக்னன்சிலையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இப்போ டெட்டனஸ் டாக்ஸாய்டுனால என்னெல்லாம் இப்போ டெட்டனஸ் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்னெல்லாம் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுங்க முடியாது. ஸோ அதனால ஆஸ்பிரேஷன் வரலாம். ஆஸ்பிரேஷனால லங் இன்ஃபெக்ஷன் நிமோனியா ஆகலாம். அண்ட் ஆல்சோ அதை தாண்டி கிட்னி ஃபெயிலியர் இல்லை மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஆகலாம், செப்சிஸ் ஆகலாம். ஸோ பை த டைம் இந்த மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் வரும்போது இட் கேன் ஆல்சோ லீட் டு டெத். ஸோ இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ சீரியஸான விஷயங்கள் நம்மளால் ஒரு டெட்டனஸ் இன்ஜெக்ஷன் மூலியமாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஒரு வேக்சின் போட்டால் பண்ண முடியும்னா ஒய் நாட்? ஸோ மேக் ஷுவர் நீங்கள் குழந்தைங்க பீரியடில் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா மேக் ஷுவர் தட் ஆல் தி வேக்சின்ஸ் ஆர் கம்ப்ளீட்டட். அண்ட் ரெண்டாவது, சப்போஸ் கீழே விழுறீங்க, நீங்கள் டெட்டனஸ் எப்போ எடுத்தீங்கன்னு கூட தெரியல அப்படின்னா நியர்பை இருக்கிற டாக்டரை போயிட்டு பார்த்துட்டு ஓப்பன் wound இருக்குது, ஸ்கின் ஸ்க்ரேப் ஆஃப் ஆகிடுது, ஓப்பனாக இருக்குது, நீங்கள் ரோட்டில் கீழே விழுந்திருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு TT ஷாட் எடுத்துக்கிறது இஸ் வெரி வெரி எசென்ஷியல்.